பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 91 அதிகாரம் 3 கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சங்கீதம் 91 அதிகாரம் 3 நம் தேவன் தப்புவிக்கிற தேவன். நோவாவை பெரும் மலைக்கு தப்புவித்தார். லோத்துவை சோதோம் பட்டண அழிவிலிருந்து தப்புவித்தார். யாக்கோபை ஏசாவின் கைக்கு தப்புவித்தார். யோசேப்பை அவனுடைய சகோதரர்களின் கையிலிருந்து தப்புவித்தார். மோசேயை பார்வோன் கையிலிருந்து தப்புவித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் கையிலிருந்து தப்புவித்தார். தாவீதை சிங்கத்தின் வாயிலிருந்தும் பெலிஸ்தியர்களிடமிருந்தும் சவுலிடமிருந்தும் தப்புவித்தார். சிம்சோனை பெலிஸ்தியர்கள் கையிலிருந்து தப்புவித்தார். அசிரியா ராஜாவின் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தார். ஏன் தப்புவித்தார் என்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்களை உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு எசேக்கியா ராஜா சொல்லியிருந்தார். எனவே கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள், தப்புவிக்கப்பட்டார்கள். தானியேல் சிங்கக்கபியில் தப்புவிக்கப்பட்டார். பவுல் சிறைச்சாலையில் தப்புவிக்கப்பட்டார். இப்படி கர்த்தரால் தப்புவிக்கப்பட்டவர்களின் பட்டியலை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி பட்டியல் போடும்போது அந்த பட்டியலில் நமது பெயரும் கட்டாயம் இருக்கும். காரணம், நம் தாயின் வயிற்றிலிருந்து வந்தது முதல் இன்று வரை பல சூழ்நிலைகள், போராட்டங்கள், கவலைகள், வேதனைகள், நோய்கள், விபத்துக்கள் வந்த போதும், நமது நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தோரே நம்மை குழியில் தள்ளிய போதும், நாம் நம்பினோர் நம்மை கைவிட்ட போதும், துரோகிகள் நம்மை துரத்தி வந்த போதும், மரணம் நம்மை நெருக்கிய போதும் நம்மை தப்புவித்தது நம் தேவன் அல்லவா? எனவே அவர் தப்புவிக்கிறவர். மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் என்று பவுல் சொல்லியிருப்பதைப் போல நாமும் இன்று எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று தைரியமாய் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு பிரியமாய் உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒவ்வொருவரையும் தப்புவிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்களையும் எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.